இல்ல குழந்தையே, இது சாதாரணமான வாக்கு கிடையாது. இந்த வார்த்தை என்னுடைய சத்திய வாக்கு. இதனை கேட்டு முடித்த 1 மணி நேரத்துக்குள்ளாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்தி காட்டுவேன். என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக இன்று என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற என் குழந்தை, உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். என் மீது நம்பிக்கை வை. என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் பிள்ளை, சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கைத்தான் நீ விரும்பிய ஒன்றாக அடையாளம் சொல்ல மாட்டாய். உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான சர்வ நிச்சயமான பலனை கொடுக்கும். ஆனால் விஷயங்கள் ஆரம்பித்து விட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதனை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ சோர்ந்து விட்டாய். இனிமேல் வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த அப்பன் உனக்கான நல்ல விஷயத்தை இப்பொழுது உனக்கு தரப்போகின்றேன். இந்த அப்பன் பாதத்தில் உனக்கான எல்லாவற்றையும் எல்லா கஷ்டத்தையும் விட்டு நீ என்னவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை மட்டுமே நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. இந்த பயணம் எங்கும் நின்று விடாதபடி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பாயானால் நான் இருந்து அதனை உன் வசமாக்கி தந்து விடுவேன். நான் இருந்து உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து விடுவேன் என்றுதான் உனக்காக சொல்கின்றேன். என்றும் உனக்கான காயப்படுத்தியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இனிமேலாவது இந்த வாழ்க்கை உன்னை பழக்கி கொள்ளும். இந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையினால் மாற்ற வேண்டும் என்றாலும் உனக்கான சில விஷயங்கள் மாறிவிடும். இல்லை என்றால் அவர்கள் எடுத்து எழுப்புவதற்கு உன்னை மாற்றி விடுவார்கள். நீ எப்பொழுதும் உனக்கான செயலை நீ செய்து விட்டாய் என்றால் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ நிற்க வேண்டிய தேவை இல்லை. இல்லை என்றால் அவர்கள் உன்னை ஆட்டி படைப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இவர்கள் நல்லபடியாக வருவார்கள், நமக்காக இருப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்து நிற்பதை விட நீ உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்ல இன்பத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, எண்ணற்ற திருப்பங்கள் உன்னை வந்து இந்த நாளில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதை கொடுக்கும். எது கெட்டது எது என்று உணர்ந்து இருக்கும் நல்ல மனிதர்கள் தீய மனிதர்களும் உனக்கு பிரித்து காட்டியும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக பார்த்ததில்லை. கவனங்கள் உனக்கு எந்த விஷயத்தின் மீதும் சரியாக இல்லை. நான் உனக்கு சொல்வதை கவனமாக புரிந்து கொள். இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் இன்று நீ சரியாக முன்னெடுத்து வைக்கின்றாயோ உன் வாழ்க்கையில் இது சரி என்று உணர்த்துப்பட்டு எந்த விஷயத்தை உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அதில் எந்த விதமான குற்றம் குறையும் இல்லாமல் ஞாபகமாக உண்மையான என்று உனக்கு தோன்றி இருக்கின்றதோ இன்று அந்த விஷயத்தை நீ முன்னெடுத்து வைக்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து. வேறு எங்கும் கவனத்தை நீ சிதறவிட்டு விடாதே. சர்வ நிச்சயமாக நீ கேட்டதை உனக்கு உன் அப்பன் நான் கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை மாற்ற பல முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கின்றது. நீ இந்த வாழ்க்கையினால் மற்றபடி எல்லாவற்றையும் மாற்றிவிடவில்லை என்றாலும் உனக்கான சில விஷயங்களை மாற்றிவிடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
இவர்கள் நல்லபடியாக வருவார்கள், நமக்காக இருப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்து நிற்பதை விட நீ உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயத்தையும் உனக்கு பேரின்பத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, என் நற்ற திருப்பங்கள் உன்னை வந்து இத்தனை நாளும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது கொடுத்து வேண்டும் என்றுதான் நினைக்கின்றது. எது நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து இருக்கும் நல்ல மனிதர்களும் தீய மனிதர்களையும் உனக்கு பிரித்து காட்டி இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயம் உனக்கு புரிந்திருக்குதா இல்லையா? இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக பார்த்ததில்லை. கவனங்கள் உனக்கு எந்த விஷயத்தின் மீது சரியாக இல்லை. நான் உனக்கு சொல்வதை கவனமாக புரிந்து கொண்டு இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்று நீ சரியாக முன்னெடுத்து வைக்கின்றாயோ உன் வாழ்க்கை இது சரி என்று உனக்கு பட்டு எந்த ஒரு விஷயத்தை உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்கின்றாயோ அந்த விஷயம் எந்த ஒரு விதமான குற்றம் குறையும் இல்லை, நியாயமாக உண்மையாக என்றும் உனக்கு தோன்றி இன்று எந்த விஷயத்தை நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ அதனை முன்னெடுத்து வைக்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய முன்னோக்க கவனத்தை செலுத்தி வேறு எங்கும் கவனத்தை விட்டு விடாதே. சர்வ நிச்சயமாக நீ கேட்டதை உனக்கு உன் அப்பன் நான் கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு நான் ஒரு உண்மை சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என்றால் இந்த வார்த்தை உன் முன்னால் வந்து நிற்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளைக்கென நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக இப்பொழுது நடந்தேறி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எந்த இடத்தில் நீ எதை பெற நினைத்தாலும் அந்த இடத்தில் அதை உன்னுடைய முழுமையான வெற்றியாக நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே. உன்னை இதனை எத்தனை நாளும் பாடுபடுத்தி கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ பயந்து கொண்டிருந்தாயோ அதனை எல்லாம் உன்னுடைய எதிர்கால சந்தோஷமாக இருக்கும் என்பதை நான் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றேன். இந்த எதிர்காலத்தில் நீ நினைத்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்று உன் அப்பன் நான் ஆணித்தரமாக உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்று சொல்லி இந்த வாழ்க்கை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இது நிலையானது அல்ல, இது தொடர்கதையும் அல்ல, இது இடையிலே நின்றுவிடும். இதற்கு பிறகு உனக்கான வாழ்க்கையும் உனக்கான உண்மையான வாழ்க்கை இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகின்றது. இதுவெல்லாம் உனக்கு ஒரு அனுபவம், இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். இதிலிருந்து நீ சரியாக தேர்ந்து விட்டாயானால் அதன் பிறகு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை அத்தனையும் நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். அத்தனை விஷயங்களும் உன்னை தெளிவாக வந்து தொடர்ந்து வரும். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டே இருக்காதே. ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி விடியல், ஒவ்வொரு விடியலும் உனக்கு கொடுக்கின்ற புதிய வாய்ப்புகளை உன்னுடைய வரமாக ஏற்றுக்கொள். உனக்கு கிடைத்த இந்த நேரத்தை பொக்கிஷம் என எண்ணி என் பிள்ளை நீ சரியாக அடைந்திட உன்னுடைய முயற்சிகளை எடுத்து வை. நான் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடப் போவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த விடப் போவதில்லை. ஏதேதோ நேரங்கள் உனக்கு சில பிரச்சனைகள் வந்துவிட்டது, ஆனால் அதுவெல்லாம் இப்பொழுது உன்னை நல்வழிப்படுத்தி பக்குவப்படுத்தி நல்ல நிலைக்கு மாற்றியிருக்கின்றது. இனி இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாமல், இந்த சூழ்நிலை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படாமல் உனக்கு நான் தருகின்ற அத்தனை விஷயத்தையும் எண்ணி பெரும் மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் போதும். உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நீ மிக பெரிய ஒரு
ஆகிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை எல்லாம் கேட்டு நான் அப்படியே இருப்பேன், இப்படியே இருப்பேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ நல்ல விஷயத்தை எல்லாம் செய்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன, உனக்கு சரி என்று பட்டால் எந்த விஷயத்தை செய்து வாழ்க்கையில் அடுத்த கட்டாயத்தை நோக்கி பயணித்து கொண்டே இரு. உனக்கான காலகட்டத்தை உனக்காக சரியாக பெற்றுக்கொள். என்றும் உனக்கானதை தேற்றுகின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய பிள்ளை நீ சரியாக செய்து கொண்டே இரு. எதிர்வருகின்ற நேரங்கள், எதிர்வருகின்ற மாற்றங்கள் என்றென்றைக்கும் உனக்கான சத்தியத்தை கைவிடாமல் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் ஒவ்வொன்றையும் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுத்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் நான் தினம் தினம் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றி விடியலை கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எப்படி நம் அப்பன் நமக்கான இந்த நாளை நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதுபோல நாமும் நம்முடைய முயற்சிகளையும் எல்லாம் சரியாக எடுத்து வைக்க வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது என் நேரமும் கஷ்டத்தோடு இருக்கிறது என்றால் உன்னை நீ அமைதிப்படுத்தி துன்பத்தில் உள்ளே இருந்து கொண்டிருக்காமல் சில மணித்துளிகள் என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழப்பப்படுத்தி எடுக்குகின்ற எந்த ஒரு முடிவுகளுமே உனக்கு நிச்சயமாக நல்லதொரு தீர்வினை கொடுத்து விடாது. இந்த குழப்பங்களில் இருந்து மீண்டும் வந்து நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி நீ எடுக்கின்ற முடிவு நிச்சயமாக ஒரு தெளிவை கொடுத்து விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன். நான் இருந்து கொடுப்பது என்று உனக்கு நீ கேட்டது நின்று அத்தனை விஷயத்தையும் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. எல்லாவற்றையும் நம் நினைத்ததை போலத்தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவுதான். ஏனென்றால் நம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று சொல்வது போல நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொண்டு நீ அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும். அடுத்த நிலை என்னவென்று நீ சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாமல் பார்த்துக்கொள். என் கரம் பற்றி நீ இந்த வாழ்க்கையின் வெற்றி இலக்கினை நிச்சயமாக தொட வேண்டும். என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் அப்பன் சொன்னது போல உன் எதிர்காலம் உன் கண் முன்னால் இப்பொழுது தெரிய வேண்டும். நம் இதுவாகத்தான் மாற வேண்டும், இப்படியாகத்தான் நம் வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அந்த எண்ணத்தை உறுதியாக்கிவிட்ட நேரத்திற்கு தகுந்தாற் போல இடத்திற்கு தகுந்தாற் போல உன் இலக்கை மாற்றிக்கொண்டே இருந்து இதற்காக என்றும் உறுதி செய்த பிறகு இதை நினைத்து என் பிள்ளை உன் மனதை குழப்புவதில் எந்த ஒரு இடத்திலும் நீ வெற்றியின் பாதையில் பயணிக்கின்றாயோ அந்த இடத்தில் என்ன வேண்டும் என்று உனக்கு சோதனை கொடுத்த பலர் வருத்தம் செய்வார்கள். ஆனால் அந்த இடத்தில் நீ தந்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனைகளும் உனக்கு பெரிதாக வந்து விடாது. பிரச்சனைகள் உன்னை கண்டு பயப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நீ துன்பத்தை துவஸ்கம் செய்து வர வேண்டும். அப்பன் உனக்கு எந்த இடத்திலும் துவண்டு நிற்கக்கூடாது. நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் மனமுடைந்து விடக்கூடாது. எதிர்வருகின்ற சூழ்நிலை எல்லாம் நான் எப்படியாவது எதிர்கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியும் உன்னுடைய உறுதியை காண்பித்து கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை பார்த்து மிரள வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து நீ ஒருபோதும்
இரண்டு நிற்கக்கூடாது. என்ன நடந்தாலும் என் பிள்ளை நான் வழி நடத்துவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ சொல்கின்ற விஷயம் செய்கின்ற விஷயம் சரியாக செய்து கொண்டே இரு. அப்பன் நிச்சயமாக உனக்குள் உனக்கான மாற்றத்தை, உனக்கான நம்பிக்கையை, உனக்கான தெளிவை நான் உன் கையில் ஒப்படைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே. மனதுக்குள் பயம் வருகின்றதா? மனதுக்குள் பதற்றம் வருகின்றதா? அப்படியானால் ஏதோ ஒன்று உன் முன்னால் உனக்கான வெற்றியை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறது. அதனை பெறுவதற்குத்தான் நீ பயப்படுகின்றாய் என்றால் உன்னுடைய பயத்தினால் அந்த வெற்றி இன்னொருவருக்கு செல்ல போகிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றி உன் கண்களில் மிகவும் அருகாமையில் நிற்கும் பொழுது ஒரு பயத்தினால், ஒரு பதட்டத்தினால் அதை நீ இழந்துவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது என்றால் என் பிள்ளை, அந்த நொடியில் நீ விழித்து கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை எதையும் உனக்கு சரியாக செய்து கொண்டு வெற்றிக்கு அருகில் நிற்கும் பொழுது பதற்றப்படாமல் அந்த வெற்றியை பெறுவதற்கு முன்பாக நான் இருக்கின்றேன் அல்லவா? அதனால் நீ எப்பொழுதும் உனக்கான பாதையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உறுதுணையாக, என் குழந்தைக்கு உறுதுணையாக இந்த அப்பன் இருக்கும் பொழுது எந்த விஷயத்தையும் நீ எதிர்நோக்கி செய்ய வேண்டும். எல்லாம் உன் வசப்படும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை உனக்கான எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும்.